ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தஞ்சை மீனவன். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். எனிவேஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, உங்கள் கமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அன்னைக்கு ஒரு நாள் பிடிச்சிருந்த வாழை மீன், கெண்டை மீன், ஜிலேபி மீன் பிடிச்சிருந்த காட்சியை தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்க போன இடம் இந்த இடம் தான். பார்த்தீங்க, அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம பின்னாடி பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் பிடிச்சிருந்த மீனும் அன்னைக்கு அதுக்கு முத நாள் பிடிச்சிருந்த மீனும் தான் போட போகிறோம். ஏன்னா நாளுக்கு முன்னாடி பிடிச்சிருந்த மீன் வந்து கொஞ்சம் மீன் தான். அதுக்கு நாள் பிடிச்ச மீன் வந்து நிறையா மீன் நம்ம பிடிச்சிருந்தோம். அந்த வீடியோ தான் சேர்த்து பார்க்க போகிறீங்க. அது என்னென்ன மீனுனா, நம்ம பிடிச்சிருந்தது வாழை மீன், கெண்டை மீன், அப்புறம் சிலேபி மீன் பிடிச்சிருந்த காட்சியும், விரால் மீன் பிடிச்சிருந்த காட்சியும் தான் பார்க்க போகிறீங்க. அது வந்து உங்கள் எப்படி பிடிக்கிறோம்னா, நாங்கள் சிக்கு வலையை விட்டு மறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வீசு வலையை விட்டு வீசுவோம். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லலாம் பிடிக்கும். ஆனால் பிடிச்சிருந்தவங்க அப்போ லைக் போட்டு விட்ருங்க, பிடிக்காதவங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருங்க. அந்த பாருங்கள், வாங்க மீன் இந்த பாருங்கள். இது அதில் பார்த்தீங்க எல்லா வாழை மீன் கூட உயிரோடு தான் இருக்குது. அது தண்ணியை கொஞ்சம் நிறையா குடிக்கவும் அந்த வாழை மீன் மிதக்குது. இந்த வாழை மீன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 150 to 200 போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஊரில் எவ்வளோ போடுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாழை மீன் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லாம் அதனால் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் மீனையே கொடுப்போம். உங்கள் ஊரில் எப்படி என்னான்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கெண்டை மீன் பிடிச்சிருந்ததையும் போட போகிறோம். அன்றைக்கி பிடிச்சிருந்தது அது நிறையா பேர்ட்ட போய் சேரலன்ட்டு அதையும் போடுறோம். பாருங்கள், அந்த கெண்டை பிடிச்சிருந்ததையும் வந்துட்டு எவ்வளோ கெண்டைன்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம 15 கிலோ கெண்டை, 5 கிலோ அளவுக்கு சிலேபி மாட்டேஞ்சி. எல்லாம் பெரிய பெரிய கெண்டைங்க தான். ஒன்று 3/4 கிலோ, 400 கிராம் அந்த மாதிரி சைஸில் தான் மாட்டேஞ்சி. ஒரு சின்ன சின்ன கெண்டைங்க ஒரு 4 கெண்டை மாட்டேஞ்சி. அதில் பார்த்தீங்கன்னா சிலேப்பினா ஒரு 5 கிலோ இருந்துச்சு. அதையும் நம்ம சிலேபி வந்து 200 போடுறோம் எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் வாழை மீனுக்கு போடுற பிடிச்சிருந்த காட்சியும் பாருங்கள். மறுபடியும் ரிட்டர்ன் போட்டிருக்கோம். வெயிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதை பாருங்கள், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி போட்டிருந்த வீடியோ தான் இது. நிறையா பேர் போய் சேரலன்ட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போட்டிருக்கோம். பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோ அளவுக்குலாம் வாழை மீன் பிடிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 40 வாழை மீன் பிடிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 40 வாழை மீனும் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 25 கிலோ இருக்கும். 25 கிலோவையும் நம்ம வித்தாச்சு நண்பர்களே. அதில் ஒரு 5 கிலோ மட்டும் மிதப்பட்டுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்தது வந்து நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு தஞ்சாவூரில் உள்ளவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருக்காங்க.